ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் குழம்பு எப்படி செய்கிறதா செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த குடல் குழம்பு செய்கிறது எப்படின்னா, அந்த குடல்லையும் அந்த நுரையீரலும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த குழம்பு செய்கிறது ரொம்ப க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் பயப்படுவீங்க. அதை க்ளீன் பண்ணி நீங்கள் கடையிலே இப்போல்லாம் கொடுக்குறாங்க. அதையே வாங்கிட்டு வந்து அதை எப்படி சுத்தமாக நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு சமைக்கிறது மெத்தடை நான் செஞ்சு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குடல் குழம்பு சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிட்னா அது ருசியே தனி தான். இந்த குடல் குழம்பு வந்து இட்லிக்கு சாப்பிட்லாம், இடியாப்பம், சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு உள்ளவங்களாம் அந்த குடல் குழம்பு சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு நான் வந்து குடலும் நுரையீரலும் சேர்த்து வாங்கி இதை க்ளீன் பண்ணணும். இந்த குடல்லாம் உள்ளே வந்து தென்னை விளக்கமாறு குச்சை வச்சு உள்ளே விட்டு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கே தனியாக வீடியோ போடணும். அது ஒரு வீடியோ ஒரு நாள் நான் தனியாக போடுறேன். இந்த குடல்லாம் சுத்தம் பண்ணி அந்த நுரையீரல்லாம் நல்லா சுண்ணாம்பு மேலே தடவி சுத்தம் பண்ணி தேய்ச்சி கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்மெல்லு இருக்கும் அந்த குடலில் இதில். அதனால் அந்த ஸ்மெல்லு போகணும். சில கிருமிகள்லாம் இருந்தாலும் இருக்கலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், குக்கரில் சேர்த்து ஃபஸ்ட்டு 2 வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதில் உள்ள ஸ்மெல்லாம் போயிடும் நல்லா. அதுக்காக என்ன செய்கிறீங்க, அந்த குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை நல்லா கலக்கிட்டு இதை வந்து 2 விசில் விட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த குடல் வந்து அந்த ஸ்மெல்லாம் நல்லா போயிடும் இந்த உப்பு மஞ்சத்தூளுக்கு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குடல் குழம்பு நல்லா வாசனையாக நல்லா அற்புதமாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸ்மெல் அடிக்குதுன்னு. இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு 2 விசில் விட்டு ஆரம்பத்தில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அப்புறம் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி அதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். பட்டை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு, கிராம்பு, ஜீரகம், ஏலக்காய், சோம்பு, மிளகு, இதுதான் வந்து இதுக்கு மசாலா பொருள் அரைக்கிறது. இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிப்போம். இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மசியும். அதுக்காக தான் வறுக்கிறது. வறுவலாக தான் வறுக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுப்போம். வாணலி வச்சுட்டு இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் நம்ம குழம்புக்கு சேர்க்கணும். குடல் குழம்பு வந்து எப்போதுமே வந்து கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு. அடுத்து இந்த மசாலா ஃபஸ்ட்டு போட்ட சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு இந்த வறுபட்டோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துக்கு நம்ம இஞ்சியிலே போட்டு வறுத்து அரைச்சிடுவோம். இஞ்சி எப்போது சின்ன துண்டு போட்டிங்கன்னா இப்போ பூண்டு ஒரு கைப்பிடி போடுங்க. இஞ்சி நிறையா போட்டால் ஒரு கசப்பு ருசி வரும். அதனால் பூண்டு நிறையா போடுங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு போதும். நல்லா பூண்டு நல்லா தோல் உரித்த பூண்டு இது கொஞ்சம் வதங்கினோடனே இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க. ரொம்ப ருசி நல்லா. நான் சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கேன். இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து குடல் குழம்புக்கு மசாலா. அடுத்து இப்போ நம்ம குழம்பு தயார் பண்ண போகிறோம். குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே இப்போயும் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம் உரித்து போட்டுட்டு அதில் தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வெந்த உடனே தக்காளி போடுறேன். தக்காளி வந்து சின்ன தக்காளி 2 போட்டிருக்கேன். தக்காளி ஜாஸ்தி புளி சேர்க்க மாட்டோம். அதனால் தக்காளி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் வந்து பெரிய ஒரு கரண்டி அளவு மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு போட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. ஏன்னா எப்போதும் மசாலா சேர்க்குறப்ப சிம்மில் வச்சு, இல்லாட்டினா வந்து மசாலா வந்து மிளகாத்தூள்லாம் கருகிடும். இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாவை நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்ச குடல் எப்படி அழகாக வெந்து பாருங்க மலர்ந்து. இப்போ இதை சேர்த்துப்போம். இப்படி மாதிரி வடிகட்டி வேக வச்சுட்டு அந்த இதெல்லாம் தண்ணி வடிகட்டி சேர்க்குறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழம்பு. இப்போ அந்த மசாலாவோட இந்த குடல் வேக வச்ச குடல் உடையில் வந்துக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சோம்ல தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாம். வச்சு அந்த மிக்ஸி ஜார் தண்ணி கழுவி ஊற்றுவோம். அந்த தண்ணியே இதுக்கு போதும் அளவுக்கு. இப்போ சேர்த்தாச்சு. தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்தாச்சு. இப்போ தேங்காயும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு கிளறி
மூடி விசில் போட்டு மூடி எடுத்து வச்சா குடல் குழம்பு ரெடி. இப்போயே உப்புலாம் எப்படி உப்பு உரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போயே பார்த்துக்கோங்க. விசில் வைக்க குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடியே இப்போ எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு இப்போ குக்கரை மூடுவோம். மூடி வெயிட்டு போட்டாச்சு. இது ஒரு 3-4 விசில் வந்தால் அப்போ என்ன முன்னாடி 2 விசில் விட்டுருக்கோம். 4 விசில் கொஞ்சம் விட்டு இப்போ மூடி திறந்து பார்த்தா குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் குடல் குழம்பு. எவ்வளோ சீக்கிரமாக ஒரு மசாலா மட்டும் வறுத்து அரைச்சா போதும், தாளித்து எடுக்க வேண்டியது தான். அவ்வளோ ருசியாக இருக்கும் குடல் குழம்பு. இது மாதம் ஒரு தடவையாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியம் உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.